ஹalleluya, praise the Lord. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை நாம் மீண்டும் பார்த்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்காக இந்த மாசத்தை ஆசீர்வதிக்கிற வாக்குத்தத்தம், உங்களுக்காக அவர் பலன் அளிக்கிற மாதமாய், பலன் கொடுக்கிற மாதமாய் வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு. ஹalleluya. பலன் தருகிற தேவன் உங்களை சந்திக்கிறார். கடந்த நாட்கள் வரைக்கும் பிரயாசத்துக்கு பலனற்று போயிருக்கலாம். நீங்கள் எவ்வளவாய் ஜெபித்தும் தாமதம் தடை வந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு, உடைய குடும்பத்தின் காரியத்துக்கு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உடைய கைகளின் பிரயாசத்துக்கு, சில சூழ்நிலைகளுக்கு பலன் வராமல் இருக்கலாம். கலங்காதிருங்கள். உங்கள் கைகளை நெகிழ விடாமல் நீங்கள் கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியம், உடைய ஜெப வாழ்க்கை, உடைய உண்மை, நீதி, தேவனுக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கை, உங்களுடைய விசுவாச நம்பிக்கை, எதை நீங்கள் குறைத்து கொள்ளாதிருங்கள், எதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். எல்லா சூழ்நிலை மத்தியிலே திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். ஹalleluya, ஹalleluya. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து முதலாவது உங்கள் விசுவாசத்தின் கிரிகளுக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரங்களையும் பூமியினுடைய தூளையும் காண்பித்து சொல்லுகிறார், உன் சந்ததி இவ்வளவாய் பெருகிருக்கும் என்று. அந்த நேரத்திலே ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, ஒன்றுமில்லாமல் இருந்த நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதை விசுவாசித்தார், கர்த்தரது நீதியா எண்ணினார். அந்த விசுவாசத்தின் கிரியை பாருங்கள். வயது சென்ற சூழ்நிலையிலும், சரீரம் செத்து போன சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, விசுவாசத்தினாலே, அந்த விசுவாசத்தின் கிரியைகளுக்கேற்ற பலனாய் ஈசாக்கை கொடுத்தார். கால தாமதமாகலாம், தடையாகலாம், பலவீனங்கள் சூழ்ந்திருக்கலாம், பிரச்சனைகள் போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஹalleluya. அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபத்துக்கு தேவன் அவர் பதில் கொடுப்பார், பலன் கொடுப்பார். மத்தேயு 6:6 சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் பலன் தருவார். காரணம் என்ன? நாம் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி உன் தேவனாய் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய ஜெபம் என்ற கிரியைகளுக்கு பலன் எப்பொழுதும் உண்டு. ஜெபம் வெறுமையாய் திரும்பாது. ஜெபம் தேவனை நோக்கி அது எப்பொழுதும் சென்று கொண்டே இருக்கும். ஏற்ற நேரத்திலே பலன் தருவார். ஏற்ற காரியங்களை கர்த்தர் நடத்தி முடிப்பார். பிள்ளைகளுக்கு திருமணத்தின் நாள் முன்குறிக்கப்படும். பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தின் நாள் முன்குறிக்கப்படும். உங்கள் வேலைக்கு ஒரு மேன்மை முன்குறிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மேன்மைகள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்கும். வீடு கட்டி முடிக்கப்படும். வாழ்க்கையில வந்து சேர வேண்டிய எல்லா சம்பாத்தியங்களும், இதுவரை தடையானதெல்லாம் திரும்ப வர ஆரம்பிக்கும். நீங்கள் கர்த்தருக்கென்று செய்திருக்கிற அத்தனை பொருத்தனைகளையும் கர்த்தர் நிறைவேற்றும்படி செய்வார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜெபத்தோடு செயல்பட வேண்டும். ஆதியாகமம் 26:9-10 வாசிக்கும் பொழுது, அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைக்கிறார். செயல்படுகிற ஒரு கிரியைகள் பஞ்ச நாட்களில செயல்பட்ட ஈசாக்கு, அந்த கிரியைகளின் நிமித்தம் ஆண்டவர் 100 மடங்கு பலன் தருகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ தடை, இவ்வளோ பேர் எனக்கு விரோதம், இவ்வளோ பேர் எனக்கு பிரச்சனை பண்றாங்க, இத்தனை காரியம் எனக்கு விரோதமா இருக்குது, வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, குழப்பம் எது இருந்தாலும், பிசாசின் போராட்டம் எது இருந்தாலும், உங்கள் தேவனுக்கு நீங்கள் உண்மையாயிருங்கள். உங்கள் காரியத்தில் நீங்கள் உண்மையாயிருங்கள். செயல்படுங்கள். கர்த்தருடைய ஊழியத்தில் உண்மையாயிருங்கள். கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியத்தில் உண்மையாயிருங்கள். குடும்பத்திலே, சம்பாத்தியத்தில் உண்மையாயிருங்கள். உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு. இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாசத்தை ஆண்டவரே பலன் அளிக்கிற மாசமாய், ஆண்டவரே எங்களுக்கு
பலன் தருகிற தேவனாய் வெளிப்பட்டதற்காக நன்றி. இந்த கால வேளையில் ஒவ்வொருடைய குடும்பத்துக்கும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எதையும் நெகிழ விடாமல், விட்டு விலகாமல், கர்த்தருக்குரிய காரியங்களிலே மன உறுதியாய் நிற்க, விசுவாசமாய் நிற்க, செயல்பட, ஜெபம் பண்ண கர்த்தர் திட மனதை தருவீராக, திடன் கொள்ள செய்வீராக, தைரியத்தை கொடுப்பீராக. பயம், குழப்பம், திகில், பிசாசின் போராட்டங்கள், பலவீனங்கள், எல்லா விதமான சபிக்கப்பட்ட அந்தகார இருளின் ஆவிகள் துரத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கிரியை, செயல்பட வேண்டியதில் செயல்படுகிற கிரியைகள், ஜெபிக்க வேண்டிய காரியத்தில் ஜெபிக்கிற கிரியைகளுக்கு கர்த்தர் பலன் தந்து ஆசீர்வதித்து தலையை உயர்த்துவீராக. சந்ததிகளை, பிள்ளைகளின் மேன்மைகளை பெருக பண்ணுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி. இந்த மாசத்திலே பலனை பெற்று சாட்சி சொல்லட்டும். தேவன் உதவி செய்யும், ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், ஊழியங்களை மேன்மைப்படுத்தும், ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். கிரியைகளுக்கு பலன் உண்டு என்ற விசுவாசம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நிச்சயமாய் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. திடன் கொள்ளுங்கள்.